சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். தாயிற்காக அரும் குழந்தை தாய் கிடைக்கும் வரை அழுவதை நிறுத்துவதில்லை. அதுபோல் பகவானுக்காக ஆனந்தத்திற்காக துடிப்பதாகிய நமது வாழ்க்கை பகவானை பெறாமல் அமைதியடைவதில்லை. ஆகவே குடும்பத்தை பற்றி கவலைப்படாமல் பகவானை அடையவே நாம் கவலைப்பட வேண்டும். பகவானிடம் முழுமையான நிஷ்டை இல்லாமல் நமது குடும்ப கவலை அழியாது. உலகத்தையே காத்து ரட்சிக்கும் பகவான் நம்மை காப்பாற்ற மாட்டானா? எல்லா விஷயங்களும் அவன் இருப்பதால் நடக்கின்றன என்பதை நாம் எப்போதும் கவனத்தில் வைக்க வேண்டும். அப்போது குடும்பம் ஒருபோதும் தடையாகாது. பகவானுக்காக இறுதி மூச்சு வரை நிஷ்டையை உறுதியாக நம் மனதில் வைக்க வேண்டும். நாம் புராணத்தில் படித்திருக்கிறோம், பீஷ்மர் பாண்டவர்களை கொல்ல சபதம் செய்தார். அது பீஷ்ம பிரதிஞ்ஞையாகும். எவ்வாறு அது பொய்யாகும்? பாண்டவர் அனைவரும் கவலையால் பீடிக்கப்பட்டனர். ஆனால் திரௌபதி நிஷ்டை பலமிக்கதாக இருந்தது. அவள் நாம் கிருஷ்ணனிடம் போய் யாசிப்போம் என்றார். விஷயத்தை ஸ்ரீ கிருஷ்ண பகவானிடம் கூறினார். ஸ்ரீ கிருஷ்ணர் பீஷ்மரின் சபதம் எப்படி பொய்யாகும் என்றாலும் நாம் முயன்று பார்ப்போம் என்றார். அவர் திரௌபதியிடம், நான் கூறுவது போல் செய். இரவு பீஷ்மாச்சாரியரின் ஆசிரமத்திற்கு செல். அங்கு சன்னியாசிகளுக்கும் பெண்களுக்கும் செல்ல விலக்கு உண்டு. நான் உன்னோடு ஆசிரமம் வரை வருவேன் என்றார். பிறகு கிருஷ்ணன் திரௌபதியை அழைத்து கொண்டு பீஷ்மரின் ஆசிரமம் வரை சென்றார். வெளியிலேயே உட்கார்ந்து விட்டார். அவள் உள்ளே செல்லும்போது, கிருஷ்ணன், பீஷ்மர் இப்போது உறங்க தயாராகிறார், இந்த சமயத்தில் உள்ளே செல், கங்கணத்தை ஒலித்தபடி வணங்கு என்றார். அதுபோல் அவள் உள்ளே சென்று வளையல்களை ஒலித்தபடி பீஷ்மரை வணங்கினாள். அவர் உடனே அவளுக்கு அகண்ட சுமங்கலியாக இரு என்று ஆசி கூறினார். பிறகு பார்த்தபோது அவள் திரௌபதி. அப்போது அவள் திரௌபதி, இந்த யுக்தி உன்னுடையதல்ல, உன்னோடு வேறு யார் வந்திருப்பது என்று கூறு என்று கேட்க, அவள் என்னுடன் சேவகன் வந்திருக்கிறான், வெளியில் நிற்கிறான் என்றார். அவர் வெளியே வந்து கிருஷ்ண பகவானை புரிந்து கொண்டார். ஆனால் இப்போது என்ன விஷயம் செய்விக்க வேண்டுமோ அது ஆகிவிட்டது. ஆகவே பகவானிடம் பூர்ண நிஷ்டை வைக்கும் விஷயம் தெளிவாகிறது. இதில் யாராவது தடையானால் நமது கர்வம் அது ஒன்றே காரணமாகும். இது எல்லோரையும் கொலை செய்வதாகும். அதை விளக்கவும் அழிக்கவுமே பகவான் அடிக்கடி அவதரிக்க வேண்டியதாகிறது. இந்த அபிமானமாகிய புல்லை அழிக்க நாமஸ்மரணத்தை தவிர வேறு உபாயம் இல்லவே இல்லை. நாமஸ்மரணத்தில் பக்த பிரகலாதன் வைத்த நிஷ்டையை போல் நாமும் வைப்போம். அவன் ஸ்ரத்தையோடு நிர்விஷயமாவதற்கு நாமஸ்மரணம் செய்தார். நாமும் விஷய வாசனைக்காக கூறக்கூடாது. நாமத்தை தவிர வேறு எந்த விஷயமும் உண்மை அல்ல. இந்த கலியுகத்தில் பகவன் நாமாவை தவிர நம்மை காப்பாற்ற எந்த ஒரு சாதாரண சாதனமும் இல்லவே இல்லை. நாமஸ்மரணத்தில் ஆண், பெண், செல்வந்தன், ஏழை என்ற எந்த பேதமும் இல்லை. ஸ்ரத்தையோடு மட்டும் செய்தால் நிச்சயமாக அந்த பூர்ண பலவனை நாம் அடைவோம். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.